இப்ப கோபி சுதாகர் போன்றவர்கள் ரொம்ப நாகரிகமா வீடியோ போடுறவங்க, கண்ணிய குறைவா பேச மாட்டாங்க, ஆபாசம் இருக்காது, நல்ல எல்லாரையும் எல்லல் துணியில கிண்டல் அடிச்சு இது பண்ணி போடுறவங்க இந்த மாதிரி சமூக விஷயங்களையும் இப்ப கையில எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே ஆரோக்கியமான விஷயம். சமூகத்தில் உள்ள ஜாதி பெருமை, சாதி சங்கம், இந்த கவின் ஆணவ படுகொலையை முன்னிட்டு இவங்க இப்படி பண்ணியிருக்கிறது துணிச்சலான விஷயம். எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதை தூண்டி விடுறவன் அவங்களை தூண்டி விட்டு போயிடுவான். உங்க ஜாதிக்காரன் ஒருத்தர் இருப்பான், என்ன மாப்பிள்ள நம்ம வீட்டு பிள்ளைய ஒருத்தர் தொட்டிருக்கியா, என்ன நீ நம்ம பையன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்கப்பா, என்னப்பா இந்நேரம் அவங்க அக்கா மாமா 2 பேரும் தலையெடுத்து போட்டுருக்கோனாமா அப்படின்னு தூண்டி விடுவாங்க. அவன் தலையெடுத்துட்டு வந்தவொடனே சரி சரி பண்ணிட்டியா நீ, சரி இப்போ சரண்டர் ஆயிடுறா, நம்ம ஜாதிக்கா நீ பண்ண ஒரு பெருமை அப்படின்ட்டு அவன் ஒதுக்கிடுவான். அவன் உன்னை வச்சு வெளியே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த அரசியல ரொம்ப அழகா கோபி சுதாகர் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த தூண்டி விடுறவன் மூஞ்சி எப்படி இருக்கும், பாடி லாங்குவேஜ் எப்படி தூண்டி விட்டுட்டு இது பண்ணிட்டு இருப்பான், அதற்கு பலியாகிற இன்னசென்ட் இருக்கான் பாருங்க, போய் வெட்டு வெட்டு அப்படின்னு, அவன் எவ்வளவு ஒரு கிறுக்கனாவும் முட்டாளாவும் இருக்கான். அந்த டிராவிடுங்கிறவர் அந்த பாடி லாங்குவேஜ்ல நல்லா இருக்கும். அவன் உண்மையிலே நம்புவான் நம்ம ஜாதி ஒரு ஆண்ட பரம்பரைன்னு உண்மையிலே நம்புறான். இவன் சொல்ல சொல்ல அவன் நம்புவான். அப்படியானே நம்ம அப்படியானே அப்படிங்கிறப்ப அந்த உடல் மொழியில வந்து அந்த டிராவிடுங்கிறவர் சூப்பரா பண்ணியிருக்காரு அவரு.